மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 90 பேர் போட்டிடுதாங்களாம். இதுக்கு முன்னாடி 200 பேர் 300 பேர்லாம் போட்டிட்டாங்க. இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிடுதாங்க. திருநெல்வேலியில் 20 வேட்பாளர்கள், அம்பாசமுத்திரத்தில் 5 வேட்பாளர் தான். அம்பாசமுத்திரத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளரும் இல்லைங்க. அது அதை விட பயங்கரமான ஷாக்கு. அம்பாசமுத்திரத்தில் 5 கட்சியோட வேட்பாளர் மட்டும்தான் இருக்காங்களாம். பாளையங்கோட்டையில் 17 வேட்பாளர்கள், நாங்குநேரியில் 25 வேட்பாளர்கள், ராதாபுரத்தில் 23 வேட்பாளர்கள். இந்த நான்குநேரி இப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சுது, இந்த கொலை வழக்கு. ராதாபுரத்தில் அப்பாவு ஐயா அவருக்கார நம்ம சட்டப்பேரவை தலைவர், அவரோட ஊர். அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் இசக்கி சுப்பையா தான் சொல்லுவாங்க. பாளையங்கோட்டை தொகுதியை கேட்க வேண்டாம், திருநெல்வேலினாலே பாளையங்கோட்டை தான், திருநெல்வேலியும் அதே மாதிரி தான். இந்த 20, 5, 17, 25, 23 மொத்தம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 90 பேர் நிற்கிறாங்கங்க. இந்த 90 பேரில் யார் வெற்றி அடைய போகிறான்னு பார்ப்போம். அமோக வெற்றி அடைய ஏடிஎம்கே